Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல கால வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றியை செலுத்துங்கள். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தரையை துதிப்போமா. நினைத்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினதை, கர்த்தர் நடத்தின விதங்களை நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திராண்டவரே சோத்திராண்டவரே. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக நாங்கள் துதிக்கிறாண்டவரும் ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்கப்படி நடத்துகிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. இன்று காலைவெளியிலும் நீரே எங்களை காப்பாற்றுகிற உம்முடைய கிருபைக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆரோக்கியத்தை தந்து நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மைக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். 59ஆம் சங்கீதம் அதோடைய 9வது வசனத்தை வாசிப்போம். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஸ்தோத்திரம். அதோட ஆமென் 16-17 வசனம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். என் பலனே உம்மைய கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்று காலவேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர் குடும்பங்களுக்காக, அவரோட ரிலேட்டடாக இருக்கிற ஒவ்வொரு உற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்கள் குணமாகட்டும் ஆண்டவரே. எல்லா நோய்களின் ஆமென் சக்திகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அலர்ஜினால் பாரப்படுகிறவர், டைஜஷன் ப்ராப்ளத்தினால் பாரப்படுகிறவர்களே ஆமென், அந்த சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பேச முடியாத சிறு பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் அவர் பேசட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ்னால் ஆமென், ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ் உள்ள ஆமென் குழந்தைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாறி ஆமென் ஹல்லேலூயா அந்த பிள்ளைகள் நார்மலா மாறட்டும் ஆண்டவரே. எங்கேயும் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நிம்மதியோடு இருக்காமல் பல இடங்கள் ஓடி நடக்கிறது, அப்படி ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிற மாதிரி அப்போ ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹைப்பர் ஆக்டிவிட்டீஸ்னால் பாரப்படுகிற அந்த பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கை காலுகள் குணமாகட்டும் ஆண்டவரே. நம்னஸ்கள் மாறி போகட்டும், வீக்கங்கள் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ரொம்ப நாளாய் ஜெபம் பண்ணி அப்பா ஸ்தோத்திரம், ஏன்னா இன்னும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காமல் பாரத்தோட மன கலங்கி இருக்கிறவர்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனி ஆமென் ஜெபிக்க வேண்டாம். ஆமென் இவ்வளோ நாளாக ஜெபித்தும் எதுவும் கிடைக்கலையே, எந்த பதிலும் வரல, அப்படி சோர்ந்து போயிருக்கிறவர்களே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் அவர் எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணியோ அந்த காரியத்து மேல் அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இப்போதே விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. நான் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காகவும் நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதியும். அற்புதமாக மாறட்டும் ஆண்டவரே. பெரிய ஒரு எழுப்புதலுக்கு அது காரணமாக மாறட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமேன். பிரியமானவர்களே, இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. யாரும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். மற்றுள்ளவர்களை கூட நீங்கள் அந்த மீட்டிங்காக இன்வைட் பண்ணுங்கள். நீங்களும் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் பலப்படுத்துவார். நீதியின் மொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். பிரியமானவர்களே, பிரத்யேக ஆமீன் பெற்றோர்களே, ஆமீன் ஒரு காரியம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆமீன் பிள்ளைகளே, ஆமீன் நீங்கள் இந்த நீதியின் மொழிகள் ஒரு நாள் ஒரு 3 அதிகாரமாவது வாசிக்க அவங்களை உற்சாகப்படுத்துங்கள். ஆமீன் நீங்கள் ஆமீன் பிள்ளைகளுக்கு அது கற்றுக் கொடுங்கள். அது ஆசீர்வாதமாக மாறும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
ஹalleluya. ஆமென். இப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஆமென். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னையே ரட்சிப்பார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தின் மத்தியத்தில் தான் வாழுகிறது. நமக்கு சுற்றும் ஒரு திரளான கூட்டம் உண்டு. நாம் இந்த உலகத்தில் வாழுகிறதுனாலே இந்த உலகத்திலிருந்து பல தீமையான காரியங்கள் நமக்கு வரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்து உங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பக்கத்து ஆமென் வீட்டுக்காரில் இருந்து எல்லாம் இப்படி ஆமென் தீமையான பல காரியங்கள் வரும். உற்றோர்கள் இருந்தும் நண்பர்கள் நடுவில் இருந்தெல்லாம் அநேக தீமையான காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னையே ரட்சிப்பார். ஹalleluya. நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் தீமைக்கு எதிராக நீங்கள் தீமை செய்யக்கூடாது. அவன் எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நான் அவனுக்கு பதில் செய்வேன் என்று நீங்கள் ஒருபோதும் அப்படியே கோபத்தோடு கூட சொல்லக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை ஆமீன் உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கு தீமைக்கு பதிலாக நீங்கள் ஏதோ ஒரு காரியம் பேச செய்ய ஆமீன் செஞ்சீங்கன்னா ஹalleluya. பிரியமானவர்கள், கண்டிப்பாக நிச்சயமாக இப்போதல்ல எங்கள் கூடயும் ஆமீன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழியும் போது அதுக்கு ஒரு ஆமீன் ஹalleluya உங்களுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள் எழும்பி வரும். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் எந்த தீமைக்கும் நீங்கள் தீமை செய்யக்கூடாது. ஆமாம், நீங்கள் செய்யாத காரியமாயிருக்கலாம், நீங்கள் பண்ணாத காரியமாயிருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி செஞ்சிருக்கிறான்னு சொல்லி உங்களே ஆமீன் ஸ்தோத்திரம் குறை சொல்லி உங்களுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் எழும்பி வந்து பல காரியங்கள் எதிராக செய்யும் போதும் நீங்கள் ஆமீன் ஹalleluya கோபம் கொள்ளாதீங்க. ஆமீன், நான் செய்யாத காரியங்கள் நான் செஞ்சேன்னு சொல்லி அவர் என்னை குறித்து இப்படி சொல்லியிருக்க, நான் கண்டிப்பா அவனுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பேசும், ஏதாவது ஒன்று செய்யும். ஆமீன், இப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த தீமையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் அதை பாதுகாத்து உள்ளோம். பாருங்க, ஆமீன், தாவீதோட வாழ்க்கையில நீங்கள் பாருங்கள். தாவீதுக்கு எதிராக ஆமீன் சவுல் எத்தனையோ காரியங்கள் செஞ்சு அவனை கொலை செய்யறதுக்கு ஆமீன் முயற்சி எடுத்த கர்த்தாவே, அவனுக்கு எதிராக அநேக காரியங்கள் எத்தனையோ தடவை தாவீதே ஆமீன் எல்லாமே செய்யறதுக்கு கொலை செய்யறதுக்கு அவனோட அடுத்து வந்தது. ஆனா ஆமீன் தாவீதுக்கு சவுலை தன் கரத்திலே கிடைக்கும் போதும் ஆமீன் சவுலுக்கு விரோதமாக எதையும் செய்யாமல் ஆமீன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி ஆமீன் தேவனுடைய ஆமீன் ஊழியக்காரர்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படியே ஒரு முடிவோடு கூட தாவீதுக்கு எதிராக தீமை செஞ்சும் ஆமீன் சவுலுக்கு எதிராக தீமையும் செய்யாமல் ஹalleluya ஆமீன் பயத்தோடு கூட தேவனுக்குள் பயத்தோடு கூட வாழ்ந்தது போல பிரியமானவர்களே, நீங்களும் அப்படி ஆய்ந்து கொள்ளுங்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறது, தாவீதின் குடும்பமும் மேலுக்கு மேல் ஆமீன் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நாம் தேவ கரங்களில் ஒப்பு கொடுத்து நமக்கு எதிராக யார் எந்த தீமை செஞ்சாலும் அந்த தீமைக்கு எதிராக நாம் தீமை செய்யாமல் அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமீன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நான் எதுவும் செய்ய வேண்ட தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் ஆமீன் ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். தேவன் அந்த காரியத்தை பார்த்து கொள்ளுவார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் ஆமீன் இப்போதே ஆமீன் ஹிருதயத்தில் இதை ஏற்றுக்கொள்ளும். நான் எந்த தீமைக்கும் ஆமீன் பதிலாக நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன். நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன், அவர் எனக்காக அற்புதங்களை செய்வார். கர்த்தர் இந்த வசனத்தால் ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடல் கரையிலே மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.